إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلوات الله وسلامه على النبي وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. அகிலத்தை படைத்து அவற்றை அழகான முறையிலே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியானவரும் எமது தலைவருமான அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரை பின்பற்றுகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. புனிதமிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம் ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கென்ற ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் வெறும் கொள்கை கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் மாத்திரம் போதிக்குகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக மனித வாழ்வினுடைய எல்லா துறைகளுக்கும் எல்லா நிலைகளிலும் அவனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்குகின்ற மார்க்கமே இஸ்லாம். மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற எல்லா நிலைகளிலும் அவனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்குகின்றது இஸ்லாம். ஒரு வாலிபனுடைய வாலிபத்தோடு அவன் இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த இஸ்லாம் அவனுடைய வாலிபத்தை எப்படி சுவர்க்கத்தின் செல்வமாக மாற்றி உலகத்தில் கண்ணியத்துக்கு காரணமாக ஆக்கிக் கொள்வதென்பதற்குரிய அழகான வழிகாட்டல்களை வழங்குகின்றது இஸ்லாம். ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திலே இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த வியாபாரத்தின் மூலம் இறைவனை நெருங்குவது எப்படி, அந்த வியாபாரத்தை வைத்து சுவர்க்கத்தை சம்பாதிப்பது எப்படி என்பதற்குரிய அழகான வழிகாட்டல்களை வழங்குகின்றது இஸ்லாம். ஒரு ஏழை தன்னுடைய ஏழ்மையிலே இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டால் அந்த ஏழ்மையில் இருந்து கொண்டே சுவர்க்கம் செல்வதற்கான அனைத்து வழிகாட்டல்களையும் வழங்குகின்றது இஸ்லாம். எனவே இஸ்லாம் பரிபூர்ணத்துவம் வாய்ந்த முழுமையான நிரப்பமான சிறப்பான ஒரு மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இருக்கின்ற நேரம் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அதை செய்தால் நான் சுவர்க்கம் போக வேண்டும், அந்த அமலை செய்தால் நான் சுவர்க்கம் நுழைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள், வாத்இமி த்ஆம், உணவு கொடுங்கள், உணவளியுங்கள்,
வஸிலில் அர்ஹாம், குடும்பத்துடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். வகும் பில் லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரம் எழுந்து தொழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் ஈடேற்றமாக சுவர்க்கம் நுழையலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு நாள் மதீனாவிலே இருக்கின்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் என்ற மிகப்பெரிய மதீனாவிலே இருந்த அறிஞர்கள் ஒருவர், யூதர்களுடைய மிகப்பெரிய அறிஞராக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் என்பவருக்கு கேள்விப்படுகிறது. உடனே நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்தவர்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே அமர்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில் லைலி வன்னாசு நியாம். மக்களே, சலாமை பரப்புங்கள், சலாமை பரப்புங்கள், குடும்பத்துடன் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு உணவு கொடுங்கள், மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரம் எழுந்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்ட அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் என்ற அந்த மனிதனுக்கு இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து உடனே அவர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாட்கள் அஃதலு அய்யாமித் துனியா, துனியாவுடைய நாட்களிலே மிக சிறந்த நாட்களை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்றால் அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்றார்கள். அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், தொழக்கூடிய தொழுகை, கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், செய்யக்கூடிய சதகாக்கள், செய்யக்கூடிய திக்ரு ஸலவாத்துகள், இவைகள் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமானவை என்றார்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவை என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏனைய காலங்களில் ஜிஹாத் செய்வதை விட இந்த நாட்களில் அமல் செய்வது சிறப்பானதா என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஏனைய காலங்களில் ஜிஹாத் செய்வதை விட இந்த நாட்களில் அமல் செய்வது சிறந்தது என்றார். ஒரு மனிதர் அவர் ஜிஹாதுக்காக சென்று திரும்பி வராத நிலையிலே இருந்தால் அந்த மனிதனை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய காலம் மிக சிறந்த ஒரு காலமாக இருக்கிறது, மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், ஷைத்தானுக்கு வழிபட்டு விடக் கூடாது, அவனுடைய கட்டளைகளை, ஷைத்தானுடைய கட்டளைகளை புறக்கணிக்க வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான விடயங்களை அல்லாஹு தஆலா படைத்த ரப்புல் ஆலமீன் அடியார்களாகிய எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய திக்ரு ஸலவாத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாக்திரு ஃபீஹின்ன தஹ்லீல், நீங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நீங்கள் அதிகம் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் அதிகம் நீங்கள் தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகம் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கின்றன, மிக முக்கியமான நாட்களாக இருக்கின்றன.
மனிதன் ஒரு வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. மனிதனுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்ற ஷைத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். அன்றைய நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் மனிதனை வழிகெடுப்பதற்குரிய முயற்சியிலே அவன் ஈடுபட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அடியார்கள் அவருடைய கட்டளைகளுக்கு வழிபடாமல் என் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா சந்தர்ப்பங்களை தருகிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நேரம், அவர்களை படைத்து அவர்களுடைய உடம்பை அப்படியே பூமியிலே வைத்திருந்தான். அந்த நேரம் அவர்களுடைய உடம்பை ஷைத்தான் சுற்றி பார்க்கிறான். ஏதோ ஒரு மாற்றம் இதற்கு பின்னால் நடைபெற போகிறது, ஏதோ ஒரு மாற்றம் இதற்கு பின்னால் உண்டாக போகிறது. ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பிறகு சில மாற்றங்கள் உண்டாகலாம் என்பதை ஷைத்தான் அறிந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்பை மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்துகிறான். அவன் அவர்களுடைய உடம்பை பார்த்த நேரம் பலம்மா ராஹு அஜ்வப், அந்த உடம்பிலே சில துவாரங்கள் இருப்பதை கண்டான். வாயிருந்தது, மூக்கிருந்தது, காதிருந்தது, இது போன்ற துவாரங்கள் இருப்பதை கண்ட ஷைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளியாக அவன் இருந்தான் என்றால் அன்னஹு குலிக ஹல்கன் லா யதமாலக், படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனிதனுடைய உடம்புடைய அமைப்பை பார்க்கும் பொழுது ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத விதத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை ஷைத்தான் அன்றைய நாளில் அறிந்து கொண்டான். அவன் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை திடீரென வந்தது. உஸ்ஜுது லி ஆதம், அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்ய வேண்டும், அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டளை திடீரென வந்த நேரம் மலக்குமார்கள் சஜதா செய்தார்கள். ஷைத்தான் சொன்னான், நான் இதற்கு சஜதா செய்ய மாட்டேன், நான் இந்த படைப்புக்கு சஜதா செய்ய மாட்டேன். அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன், அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், இறை நிராகரிப்பாளர்கள் அவன் ஆகிவிட்டான். அல்லாஹு தஆலா அந்த நேரம் பார்த்து ஷைத்தானிடத்திலே சொன்னான், உஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ உடனே இங்கிருந்து வெளியாக வேண்டும், நீ உடனே இங்கிருந்து வெளியேற வேண்டும். வைன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், என்னுடைய சாபம் கியாமத்துடைய நாள் வரை உன்மீது உண்டாகட்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சாபத்தை இட்டு அல்லாஹு தஆலா ஷைத்தானை வெளியேறும்படி சொன்னான். அந்த சாபத்தை எடுத்து போடுவதற்கான எந்த வழியும் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலாவிடத்திலே அவகாசம் கேட்டான். ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரை வாழ்வதற்கான அவகாசத்தை தருவாயாக. ஷைத்தான் அன்றைய நாளில் கேட்டான். அவன் கேட்டது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவோ மக்களை சீரான வழிகளில் அமைப்பதற்காகவோ அல்ல, மக்களை தவறான வழிகளில் இட்டு செல்வதற்காக அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்டான். அல்லாஹு தஆலாவும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அல்லாஹு தஆலா சொன்னான், ஃபைன்னக மினல் முன்தரீன், உனக்கு கியாமத்துடைய நாள் வரை வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது, கியாமத்துடைய நாள் வரை உனக்கு வாழலாம் என்று ஷைத்தானிடத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான். அன்றைய நாள் முதல் ஷைத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்குரிய முயற்சியை ஆரம்பித்தான். அல்லாஹு தஆலாவிடத்திலே சொன்னான், ரப்பி பிமா அக்வைதனி லஉஸையினன்ன லஹும் ஃபில் அர்தி வலஉக்வியன்னஹும் அஜ்மஈன், யா அல்லாஹ் நீ என்னை தவறான வழியிலே விட்டு சென்றிருக்கிறாய், என்னை நீ சபித்திருக்கிறாய், ரஜீமாகி இருக்கிறாய். யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை வழி கெடுப்பதற்குரிய முயற்சியை நான் செய்வேன். ரப்பி பிமா அக்வைதனி லஉஸையினன்ன லஹும் ஃபில் அர்தி வலஉக்வியன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய அடியார்களுக்கு பூமியிலே உள்ளவற்றை
அலங்கரித்து காட்டுவேன், அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பதற்குரிய முயற்சியை செய்வேன் என்று அன்றைய நாளில் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஷைத்தான் சொன்னான். அவன் செய்யக்கூடிய முயற்சியுடைய விதத்தையும் அவனே சொன்னான். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காக லஅகூதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், நேரான வழியிலே உட்கார்ந்திருந்து அவர்களை வழி தவறச் செய்வதற்குரிய முயற்சிகளை செய்வேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அல்லாஹு தஆலாவிடத்திலே அவன் சொன்னான், உன்னுடைய அடியார்களை வழி கெடுப்பதற்குரிய முயற்சியை அவர்களுக்கு முன்னால் இருந்து செய்வேன், பின்னால் இருந்து செய்வேன், வலது புறத்தினால் இடது புறத்தினால் இருந்து அவர்களை வழி தவறச் செய்வதற்குரிய முயற்சிகளை செய்வேன். என்னுடைய முயற்சியுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானவர்களை நன்றியுள்ளவனாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே ஷைத்தான் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தானுடைய முயற்சி ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ஆரம்பமாகிறது. கியாமத்துடைய நாள் வரை அவன் மனிதனை வழிகெடுப்பதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வழிகளிலே நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது, தவறான வழிகளிலே நீங்கள் சென்று விடக் கூடாது. நீங்கள் சிறந்த மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். ரமலானுடைய மாதம் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இருந்தது. ரமலானுடைய கடைசி 10 அதைவிட மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இருந்தது. இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய, அடைய இருக்கின்ற அந்த 10 இருக்கிறது, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மிக சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய வழிகளிலே நாம் அகப்பட்டு விடக் கூடாது. சிறந்த ஒரு மனிதனாக மாறுவதற்கான எண்ணம் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவகாசத்தை கொடுக்கிறான். ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்த நேரம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் சுவர்க்கத்திலே வாழும்படி சொன்னான். அந்த நேரம் ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் ஷைத்தான் இருவரையும் சந்தித்து கேட்கிறான், அல்லாஹு தஆலா உங்களை படைத்து இங்கே வாழ வைத்திருக்கிறான், உங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை, உங்களுக்கு எந்த சட்டங்களும் இல்லை, சந்தோஷமாக வாழ்வதுதான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு மரத்தை காட்டி சொன்னான், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க கூடாது, அந்த கட்டளை ஏனென்று உங்களுக்கு தெரியுமா என்று ஷைத்தான் வந்து இருவரிடத்திலும் கேட்கிறான். فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوآتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين. ஏன் அந்த கட்டளை என்று தெரியுமா? இருவருக்கும் தெரியாது என்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தான் சொல்கிறான், அல்லாஹு தஆலா உங்களை மனிதர்களாக படைத்திருக்கிறான், அதோ உங்களை விட அந்தஸ்திலே கூடியவர்கள் மலக்குகள் இருக்கிறார்கள், நீங்கள் இந்த மரத்திலே உள்ள பழத்தை சாப்பிட்டால் மனிதர்கள் என்ற அந்தஸ்திலிருந்து உயர்ந்து மலக்குமார்களாக மாறிவிடுவீர்கள் என்று ஷைத்தான் சொன்னதை நம்பிவிட்டார்கள், சாப்பிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இருவரும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். முதல் மனிதனிலேயே அவனுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை அளித்தது என்றால், சாதாரண மனிதர்களாகிய எங்களை அவன் எப்படி வழிகெடுக்கலாம் என்பதை நன்கு அறிந்திருக்கிறான். ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு கனவின் பின்னணியிலே அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக செல்கின்ற நேரம் ஷைத்தான் இடை மறுக்கிறான். அந்த நேரம் அவர்கள் அடித்த கல்லை அல்லாஹு தஆலா இன்றும் ஹாஜிகள் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஷைத்தானுடைய முயற்சி நம்மை வழிகெடுப்பதற்காக
பல விதங்களில் நடைபெறும் என்பதை தான் இந்த அமல்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானிலே உயர்ந்தவர்கள், பலவிதமான சோதனைகளில் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறான், ஹல் அதாக ஹதீசு வைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன். நபியே, உங்களுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட விருந்தாளிகளை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய கண்ணியமான விருந்தாளிகளை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹு தஆலாவை கேட்டுவிட்டு சொல்கிறான், இத் தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா قال سلام قوم منكرون فراغ الى اهله فجاء بعجل سمين فقربه اليهم فقال الا تاكلون. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தோம்பல் செய்வதில் மிக முக்கியமானவர்களாக இருந்தார்கள். விருந்தோம்பல் என்றால் அவர்களுடைய ஒரு தனித்துவமான செயலாக இருந்தது. அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே இருக்கின்ற நேரம் யாரோ 3 பேர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே 10 பேர்கள் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய 3 பேர்களும் யார் என்று தெரியாது. வந்தவர்கள் சலாம் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாமுக்கு பதில் சொன்னார்கள். நினைக்கிறார்கள், கௌமும் முன்கரூன், யாரோ முன் அறிமுகம் இல்லாதவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வீட்டிலே அமர வைத்து அவர்களுடன் பேச ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் ஃபராக இலா அஹ்லிஹி, மெதுவாக எழுந்து உள்ளே சென்றார்கள். மனைவியிடத்திலே சொன்னார்கள், யாரோ விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், 3 பேர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று மனைவியிடத்திலே கேட்க வீட்டிலே இருந்தது ஒரு சிறிய மாட்டு கன்று இருந்தது. ஒரு கொழுத்த அந்த மாட்டு கன்றை மனைவியும் இவரும் சேர்ந்து அறுக்கிறார்கள். வந்திருப்பவர்கள் 3 பேர்கள் அவர்களுக்காக அந்த மாட்டு கன்றையே அறுத்து இருவரும் நல்ல முறையிலே அதனை சமைக்கிறார்கள், அதனை சுடுகிறார்கள். சுடப்பட்ட அந்த மாட்டிறைச்சியை கொண்டு வந்து அந்த விருந்தாளிகளுக்கு முன்னால் வைத்து கேட்கிறார்கள், அலா தக்குலூன், இதை நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா, இதை நீங்கள் உண்ண மாட்டீர்களா என்று கேட்ட நேரம் அவர்கள் சாப்பிடவில்லை. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது, வந்திருப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, மலக்குகள் வந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் 3 மலக்குகள், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்டவர்களை அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட மலக்குகள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அப்பொழுதுதான் அவர்களுக்கு விளங்கியது. அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், கவலைப்படவில்லை. நீங்கள் நேர காலத்துடனே சொல்லி இருந்தால் இதற்குரிய ஏற்பாட்டை செய்யாமல் இருந்திருக்கலாமே என்றாவது அவர்கள் சொல்லவில்லை, சந்தோஷம் அடைந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய இந்த காலம் நம்மை நெருங்கிவிட்டது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள அந்த சிஃபத்துகளை, அந்த தன்மைகளை நாம் வாழ்க்கையிலே எடுக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் உடனே அவர்கள் அதை நிறைவேற்றுவதிலே ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய 80வது வயதிலே ஹத்னாவுடைய சட்டம் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் ஹத்னா செய்ய வேண்டும் என்ற கட்டளை வந்ததும் உடனே வீட்டுக்குள் சென்றார்கள். என்ன இருக்கிறது என்று பார்த்தார்கள். வீட்டிலே இருந்தது ஒரு மரம் வெட்டக்கூடிய ஒரு பெரிய கோடாரியை கண்டார்கள். அந்த கோடாரியை எடுத்து தன்னுடைய கையினாலேயே ஹத்னா செய்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு வலி கடினமாகிறது. அல்லாஹு தஆலாவிடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், கடினமாக வலிக்கிறது. அல்லாஹு தஆலா சொன்னான், அஜில்த கப்ல அன் நமுரக பிஆலதிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நாங்கள் உங்களுக்கு ஹத்னா செய்ய வேண்டும் என்று தான் சொன்னோம். ஆனால் எதனால் ஹத்னா செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாகவே
நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்களே என்றதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கரிஹ்து அன் ஆஹிர அம்ரக், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளை என்றால் அதனை பிற்படுத்துவதை நான் விரும்பவில்லை, உடனே செயல்படுத்துவதுதான் என்னுடைய ஆசை, அதனால் தான் நீ சொன்ன உடனே நான் செய்தேன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை பற்றிய மதிப்பு நம்முடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுமாறு கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக மகனிடத்திலே இரக்கமாக சொன்னார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்க மகனால் சொன்னார்கள், பாப்பா, உங்களுக்கு ஏவப்பட்டதை போன்று நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய மகனுடைய பேச்சை கேட்கக்கூடிய அந்த தகப்பனுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் அன்பார்ந்தவர்களே. அதன் பிறகுதான் அல்லாஹு தாலா ஒரு ஆட்டை அனுப்பி குர்பானியுடைய அந்த அமலை நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாட்டை செய்தான். அந்த அமல் நமக்கும் சுன்னத்தான அமலாக இருக்கிறது. உலகையாவுடைய இந்த கடமை பெரும் பெரும் வசதியுள்ளவர்கள் மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் அல்ல. இந்த அமலை நிறைவேற்றக்கூடியவர்கள், சக்தியுள்ளவர்கள் அனைவருக்கும் நிறைவேற்றலாம். இதை நாம் திட்டமிட்டு எத்தனையோ விடயங்களுக்காக செலவு செய்கின்ற நாம் இந்த அமலிலே பங்கு கொண்டால் நம்மை போன்ற பாக்கியசாலிகள் இருக்க மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமலை செய்வதற்காக ஆசையுள்ளவர்கள், அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறை தென்பட்டதிலிருந்து அவர்களுடைய நகங்களையோ முடிகளையோ அவர்களுடைய குர்பானியுடைய அமல் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் செய்யாமல் இருப்பது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. எனவே நகங்களை வெட்டக்கூடியவர்கள், முடிகளை வெட்டக்கூடியவர்கள், உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்ற ஆசையுள்ளவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறைக்கு முன்பாகவே அந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். நாம் அந்த உதுஹிய்யாவுடைய அமலை சந்தோஷமாக செய்வதுடன் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் என்ற உள தூய்மையை, மன தூய்மையை நாம் உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். எல்லோரும் செய்கிறார்கள், நான் செய்யாவிட்டால் என்ன சொல்லுவார்கள், என்னை பார்த்து நீங்கள் கொடுக்கவில்லையா என்பதற்காக நாம் உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்ற மாட்டோம். அல்லாஹுக்காக அல்லாஹு தஆலா சொல்கிறான், லையனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்களுடைய இரத்தங்களோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்களுடைய மாமிசங்களோ என்னை வந்தடைய மாட்டாது. உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்வாவை தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்ற முக்கியமான விடயத்தையும் உதுஹிய்யா கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, உதுஹிய்யாவுடைய பிராணியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் குறையற்ற மிருகங்களை நாம் பார்க்க வேண்டும். கண் தெரியாத, ஒரு கண் குருடுள்ள மிருகங்களை பார்க்காமல், கால் நொண்டியான மிருகங்களை தேர்ந்தெடுக்காமல், நல்ல ஆரோக்கியமான மிருகங்களை, நல்ல சதையுள்ள மிருகங்களை, 2 வருடங்கள் பூர்த்தியான மாடு அல்லது 2 வருடங்கள் பூர்த்தியான மிருகங்களை நாம் சிறப்பான முறையிலே அந்த உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக நாம் தேர்ந்தெடுக்கலாம். அதே போன்று கூட்டு உதுஹிய்யாவாக இருந்தால் அந்த அமலிலும் நாம் பங்கு பெற்றலாம். ஒரு மாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய நாட்டிலே மாடு கொடுக்கப்படுகிறது, அரபு நாடுகளில் ஒட்டகம் கொடுக்கப்படுகிறது. ஒட்டகமாக இருந்தாலும் ஒரு மாடாக இருந்தாலும் 7 பேர்கள் அதிலே பங்கு பெற்றலாம். 7 பேர்களை விட ஒரு அதிகமாக யாருக்கும் பங்கு பெற்ற முடியாது. ஒரு பங்கிலே ஒருவர் சேரலாம், ஒரு பங்கிலே ஒருவர் சேரலாம். ஒரு பங்கை ஒரு வீட்டார்கள் எடுத்து அதிலே 3 பேர்கள் கூட்டு சேர முடியாது. எனவே ஒரு மாடாக இருந்தால்
7 பேர்கள் அதிலே கூட்டு சேருவது மிக சிறப்பாக இருக்கிறது. தனியாக கொடுக்க முடியுமானவர்கள் கூட்டு சேருவதை விட தனியான ஒரு மிருகத்தையே கொடுத்து அன்றைய நாளில் ஏழைகள் சந்தோஷமாக அவர்கள் உண்டு மகிழக்கூடிய காட்சியை பார்ப்பதுதான் நமக்குரிய சந்தோஷமாக இருக்கிறது. எனவே நாம் குறையற்ற மிருகங்களை தேர்ந்தெடுப்போம். நாட்டு சட்டங்களையும் கவனத்திலே கொள்வோம். பிற மத சகோதரர்கள் வாழக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய நாம் கலந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் அந்த உதுஹியாவுடைய அமலை முறையாக திட்டமிட்டு அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு ஏற்படாத விதத்திலே, முஸ்லிம்களை பற்றிய வெறுப்பு உண்டாகாத விதத்திலே மிக பக்குவமாக நாம் செய்து கொள்ள முயற்சிப்போம். மிக அழகான முறையிலே அதனுடைய கழிவுகளை நல்ல முறையிலே ஒரு குழியை தோண்டி போடுவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொள்வோம். எனவே உதுஹியாவுடைய இந்த அமல் என்பது ஒரு சாராருக்கு மாத்திரமல்ல. நமக்கு வசதி இருந்தால் பெருநாளுடைய தினத்திலே என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் தேவையான உணவுக்குரிய பணம் போக, ஆடைகளுக்குரிய பணம் போக, மேலதிகமாக பணம் இருந்தால் அவர்கள் அனைவரும் கொடுப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது என்றால் இந்த அமலிலே வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது நாம் கலந்து கொண்டு இந்த பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மிருகத்திலே இருக்கக்கூடிய முடிகளுடைய அளவுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதற்குரிய நன்மைகளை தருவான். எனவே உதுஹியாவுடைய இந்த அமல் நமக்கு விசேஷமாக ஒரு அமலாக இருக்கிறது. நம்முடைய முந்திய உம்மத்தாகிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அமலை அல்லாஹு தஆலா நமக்கும் கொடுத்திருக்கிறான். இந்த அமலை பாக்கியமாக கருதி நாம் செய்வதற்குரிய முயற்சிகளை செய்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய அனைத்து முயற்சிகளையும் கபூல் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. கஷ்டவாளிகளாக கடனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்களை கடன்களை நீக்கி வைப்பாயாக. நம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، يا أيها الناس أوصيكم عباد الله ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى سيدنا إن الحمد لله حمدا كثيرا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله
فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد شفيع الأمة يوم القيامة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله عنهم، وحمزة والعباس رضي الله عنهما، وصبتيه الحسن والحسين رضي الله عنهما، وأمهات المؤمنين فاطمة الزهراء سيدة نساء أهل الجنة رضي الله عنها، وأزواجه المطهرات، وعن بقية الصحابة، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداء الدين، وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.